தம்பி நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னு கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இப்ப விஜய் விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. விஜய் பதவியில உட்காரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விஜய்க்கு ஓட்ட அள்ளி கொடுத்திருக்காங்க. பெரிய நம்பர்ல ஜெயிச்சு வந்தாலும் அவர் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கறத ரெண்டு திராவிட கட்சிகளும் ரொம்பவே ரசிக்குது. ஒரு பக்கம் ரசிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பயப்படுது, எங்க தங்களோட கட்சியை உடைச்சி வெளியில கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு. இப்ப நான் பேசுற சப்ஜெக்ட் ஹாட்டோ இல்லையோங்க, ஆனா நிச்சயமா ஃபேக்ட்டுங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துட்டா என்ன, அவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தியும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்ல அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஒரிசாவுடைய முதல்வரான பிஜு பட்நாயக்க வச்சு ஜனதா கட்சியோட ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியாவுடைய பிரதமரா இருந்த சரண் சிங் இந்த ரெண்டு கட்சிகளும் தனித்தனியா இருந்தா ஏதாவது ஒரு கட்சி போய் இந்திரா காந்தியோட சேர்ந்துரும், அதனால இந்த ரெண்டு கட்சியும் இணைச்சி அந்த ரெண்டு கட்சியும் ஜனதாவோட தன்னோட வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. எம்ஜிஆரையும் கருணாநிதியும் சந்திக்க வச்சு சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரே கட்சியா திமுக அதிமுக ஒரே கட்சியா செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு தடவை பேச்சு வந்திருக்கு. முதல்வரா எம்ஜிஆர் இருந்துகட்டும், கட்சியினுடைய பொதுச் செயலாளரா கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அப்ப நடந்திருக்கு. எல்லாம் ஓகே ஆகி வரும்போதுதான் எம்ஜிஆர் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, இதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை மொத்தமா போட்டு அமுக்கிடுவாங்க, அதனால தயவு செய்து சேராதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க. இப்படி எல்லாம் திமுக துரோகம் பண்ணுச்சுன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சீங்க, அந்த கண்ணீரோடு தான் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நீங்க போய் டிஎம்கே ஓட சேர்ந்தா அது தொண்டர்களுடைய உணர்வை வந்து புண்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அப்ப எடுத்து சொல்லிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இல்லாத இந்த நேரத்துல இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியான, திரும்பவும் சிங்கிள் கோட்ல சொல்றேன், ஒரே மாதிரியான ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இன்னொரு எம்ஜிஆரை வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது அவங்க.